அண்ணா நீங்க எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறீங்க எப்படி வந்து இருக்குது ஃபர்ஸ்ட் இந்த லைவ் ப்ரோகிராம் வந்து நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க நீங்க எப்படி வந்து இப்ப ஃபீல் பண்றீங்க I'm actually kind of nervous. நான் யூசுவலா வந்து எனக்கு எதுக்குமே அவ்வளவா நர்வஸ் ஆகாது. ஆனா இப்போ வந்து என் ஸ்கிரிப்ட் எனக்கே ஃபிளிப் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ட்விஸ்ட். ஓகே சோ எக்ஸ்பெக்ட் பண்ணாதத வந்து நடந்துருக்குது நேர்களே. ஓகே சோ நம்ம வந்து பேசலாம் இந்த பீஸ் மேக்கர் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல். ஸோ அதை வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. அதுவும் இல்லாமல் அது பீஸ் மேக்கர் அப்படின்ற ஒரு நேம் ஆக்சுவலி எப்படி வந்து கிடைச்சிச்சு, அதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் காட் கிட்ட கேட்குறப்ப ஏதாச்சும் சைன் வச்சு காட் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்களா? ஸோ அதை பற்றி வந்து ஷேர் பண்ணுங்களேன். ஸோ பீஸ் மேக்கர்ஸ் வந்து ஆக்சுவலாக எனக்கு வீடியோ மேலேயும் மியூசிக் மேலேயும் வந்து எனக்கு ஒரு அப்சஷன். ஓகே. ஸோ கேமரா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் கீஸ் வாசிக்கிறது, அதுக்கப்புறம் இது மியூசிக்கும் கேமராவும் எடுத்ததுனால லேப்டாப்பும் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு ஸோ இந்த டெக்கில் வந்து எனக்கு ரொம்ப இன்வால்வ்மெண்ட். ஓகே. ஸோ எனக்கு எப்போவுமே வந்து அந்த மீடியாவில் ஏதாவது பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருப்பேன். அந்த மாதிரி டைமில் ஐ வாஸ் ஒர்க்கிங் அ ஃபுல் டைம் ஜாப் ஆஃப்டர் மை பேச்சுலர்ஸ். நான் பேச்சுலர்ஸ் முடிச்ச பிறகு ஐ வாண்டட் டு டூ யூடியூப் ஃபுல் டைம். ஆனா வந்து அதுதான் வந்து பிளான் இருந்துச்சு உங்களுக்கு ஃபுல் டைம் வந்து யூடியூப் பண்ணனும். எனக்கு நம்ம காலேஜ்லலாம் ஃபார்ம் எழுத வைப்பாங்கல கிராஜுவேட் ஆகும்போது அடுத்து என்ன பண்ண போற மாஸ்டர்ஸ்னு போட்டா நம்மள அங்கேயே ரெக்ரூட் பண்ணலான்ட்டு அவங்க அதை போடுவாங்க. நான் வந்து ஃபுல் டைம் யூடியூபர்னு எழுதிட்டு வந்துட்டேன். சூப்பர் நைஸ். ஸோ ஆனா என்ன ட்விஸ்ட்னா நான் யூடியூப்னு சொல்லும் போது நான் இதை பண்ணணும்னு யோசிக்கல. ஸோ வாட் ஐ வாண்டட் டு டூ இஸ் ஐ வாண்டட் டு மேக் எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி தான் முதல்ல பிடிக்கும், போட்டோஸ் எடுக்கிறது. ஓகே. நீங்க மீடியா ஃபீல்ட் வந்து படிச்சிருந்தீங்க பேச்சுலர்ஸ்ல? இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏங்க அது புரிய மாட்டேங்குதுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இப்படி வந்து மீடியா பக்கம் வந்துடுறாங்க. கிளாஸுக்கு போல அவ்வளவுதான் மேட்டர். பட் ஆனா வந்து நான் உங்களை பாக்குறப்போ வந்து அண்ணா வந்து படிப்பாளி ஸ்டூடெண்டா இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா படிப்பாளி ஸ்டூடெண்ட் நீங்க? நான் வந்து லாஸ்ட் நாள் படிக்கிற ஸ்டூடெண்ட் தான். லாஸ்ட் நாள் ஒரு நாள் படிப்பாளியா இருப்பேன். ஒரு நாள். ஓகே. சோ நேர்களே இத மாதிரி வந்து நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா உங்களோட தம்ஸ் அப் மூலமா வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரியப்படுத்துங்க. அப்படி இருக்காது, அது ரொம்ப irresponsible-ஆன ஒரு சோ நான் பேச்சுலர்ஸ் முடிச்சிட்டு வரும்போது I wanted to do YouTube. Okay. ஸோ அப்போ நான் யூடியூப்ல வந்து நான் இந்த ஃபோட்டோகிராஃபி டியூட்டோரியல்ஸ் பண்ணணும். எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ பார்த்தோன்னா அந்த ஃபோட்டோக்கு எப்படி என்ன செட் பண்ணாங்க, எப்படி எடுத்தாங்க, இதெல்லாம் வந்து அந்த மைக்ரோ அனலைஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏதாவது பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடும் இது இங்கே இருக்கு இது பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபோட்டோகிராஃபியில் கிரேஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும். டாக்குமெண்ட்ரிஸ் அதெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணி பெரிய ஆள் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறமா எப்படியோ நம்ம ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம், டேடி கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்தால் வருவோம்ட்டு அப்படி தான் யோசிச்சுட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் வந்து கொஞ்சம் எப்படியோ அடிச்சு பிடிச்சி கூட்டு வந்து ஆரம்பிக்க வச்சாரு. பீஸ் மேக்கர்ஸ் எப்படி ஆரம்பிச்சோன்னா நான் இந்த யூடியூப் எல்லாம் ஆரம்பிச்ச பிறகு கொஞ்ச நாள்ல வந்து என்னால வந்து அது ஃபுல்லா பண்ண முடியாம போயிடுச்சு. ஏன்னா சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ வந்து நான் ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். அந்த டைம்ல வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ ஏன் சும்மா வந்து இதை வேலை செய்யலன்னு இதை பத்தியே தலை உடைச்சிட்டு இருக்காம ஒரு ஃபுல் டைம் வேலை பண்ணு, நீ ஸ்மார்ட்டா இருக்க, யோசிக்கிற எல்லாம் பண்ற, உனக்கு வேலை கிடைக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை, ஃபுல் டைம் வேலை பண்ணு அப்படின்னு உடனே சரி எனக்கு வேண்டாம் வேறப்பா தான் இதுங்க சொல்லிட்டே இருக்கே பண்ணி பார்ப்போம்ட்டு என்ன பண்ண அப்ளை பண்ண. இது வந்து நீங்க ஜாப் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த ஒரு டைம்ல நடந்த ஒரு விஷயம். நான் சர்ச் எல்லாம் பண்ணல, இவங்க சொன்னதுனால பண்ணேன். அதுவும் நான் ஒரு நாள் தான் உருப்படியா உட்காந்து ஒரு 4 இடத்துக்கு அப்ளை பண்ணேன். அது அப்ளை பண்ணதும் நான் என்ன பண்ணேன், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே முடிச்சேன், அப்படிதான் அப்ளை பண்ணணும். நான் அப்படியே அப்ளை பண்ணல. நான் அப்ளை பண்ணது வந்து வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி ஃபீல்ட்ல அப்ளை பண்ணேன். பட் ஆனா அத பத்தி உங்களுக்கு நாலேஜ் வந்து இருந்துச்சு? நான் பண்ணிட்டு இருப்பேன், நிறைய சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம், அண்ணன் கூட தம்பி கூட எல்லாம் சேர்ந்துட்டு பண்றது அதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்படி பண்ண உடனே எனக்கு அடுத்த நாளே எனக்கு வந்து இன்டர்வியூ எல்லாம் கிடைச்சி வேலை எல்லாம் கிடைச்ச உடனே சரி பெங்களூருக்கு போறோன்னு அப்பா வீட்டை விட்டு போறேன்டான்ட்டு என்ன பண்ணிட்டேன், போயிட்டேன். அங்க போன பிறகு ஒரு ஐ திங்க் ஏப்ரல் நான் போய் சேர்ந்தேன், ஏப்ரல் மே ஜூன்ல. ஸோ நாங்க ஏப்ரல் போய் சேர்ந்த ஏப்ரல் இல்லை ஐ திங்க் அக்டோபர் ஜாயின் பண்ணேன். ஸோ அக்டோபர் ஜாயின் பண்ண பிறகு ஏப்ரல்ல வந்து நம்ம பீஸ் மேக்கர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டோம், ஏப்ரல் 19. ஸோ அது எப்படி நடந்துச்சுன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் பிரேம், நீங்க சீசன் 1ல பார்த்துருப்பீங்க பிரேம்நாத், நானும் அவனும் அப்பதான் வந்து நாங்க பேசி பழக ஆரம்பிச்சோம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அவன் வந்து நாங்கள் வீக்கெண்ட்ஸில் அவன் வேலை பண்ணுவான், நானும் வேலை பண்ணிட்டு இருப்பேன், வீக்கெண்ட்ஸில் தான் வருவோம், வந்து உக்காந்து பேசும்போது மோஸ்ட்லி பைபிளை பற்றி பேசுவோம், தியாலஜி பேசுவோம். அப்புறம் அப்போலஜெட்டிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போலஜெட்டிக்ஸ்னா நம்ம கிறிஸ்டியன் ஃபெய்த்தை டிஃபெண்ட் பண்றது, எதுக்கு நம்ம பிலீவ் பண்றோம், இந்த மாதிரி எது எதிர்ப்பு क्वेश्चंसலாம் வந்து கேட்பாங்க. இப்போ கேட்பாங்க ஜீசஸ் எப்படி நம்புற நீ, அவர் ஆக்சுவலா ஒரு ஹியூமனா வந்து இருந்தார், இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு எப்படி நம்ம ரீசனிங் பண்றதுன்னு இது வந்து அப்போலஜெட்டிக்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் பேசுவோம். நான் வந்து யூஸ்வலாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வந்து ரொம்ப பேச மாட்டேன். பாட்காஸ்ட்ல ரெக்கார்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நான் வந்து அமைதியாயிருவேன். தம்பிங்கிட்ட பேசும்போது கூட சம்டைம் சைன் லாங்குவேஜ்ல பேசுவோம், இல்லைன்னா நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏதாவது கேட்டானுங்கன்னா பதில் சொல்லுவேன். இப்போ நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க ரோல் அந்த மாதிரி ரியல் லைஃப்ல அந்த மாதிரி தான் இருப்பேன். வீட்லயும் கலாய்ப்பாங்க, நீ வாயை திறந்தே பேச மாட்டியா, கேமரா முன்னாடி மட்டும் அவ்வளவு கத்துறேன்னு சொல்லுவாங்க. பார்த்தா அப்படி தெரியல. illusion, yeah. Okay. So அந்த மாதிரி வந்து நாங்கள் பேச ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஒரு 4 hour 5 hour உட்காந்து பேசுவோம். ஆனால் டைம் போகிறது தெரியாது. நாங்கள் பேசிட்டு டே 5 hour உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கோம்டா எதுவுமே பண்ணாமன்ட்டு யோசிப்பேன். எனக்கு முதல்ல ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப எந்தூசியாசமாக இருந்துச்சு எனக்கு. எப்படா இவ்வளோ நான் பேசுகிறேன், அதே மாதிரி நான் பேசுகிற விஷயத்துக்கு அவனை கொஞ்சம் ஆட் பண்ணி திரும்ப எனக்கு சொல்கிறான், நான் ஓகே இதை பற்றி தெரியுமா, இந்த மாதிரி பேசுகிறோம். ரொம்ப என்கேஜிங்காக அந்த கான்வர்சேஷன் இருக்கும். இப்படியே பேசிட்டு இருக்கும் போது பிரேமும் வந்து அவனுக்கு வீடியோஸ் பண்ணி போடுற பழக்கம் இருந்துச்சு. ஸோ நான் வந்து அவனுக்கு நான் தான் சொன்னேன், நான் சரி நம்ம இதை நம்மளே பேசுறோம், நல்லா இருக்கு, இதை பாட்காஸ்ட் மாதிரி பண்ணுவோமான்னு கேட்டேன். அவன் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ரிசர்வ்டா இருந்தான், பண்ணலாமா அப்படின்ற யோசிச்சான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் வந்து கொஞ்சம் யோசித்தேன்னா வாயை திறந்து சொல்லிடுவேன், வைக்க மாட்டேன். அவன் வந்து யோசிப்பான், இவங்க என்ன யோசிப்பாங்க அவங்க யோசிப்பாங்க, நான் சொல்லிடுவேன். ஸோ அதனால யோசித்தானோ என்ன தெரியல. யோசிச்ச பிறகு சரி கொஞ்ச நாள் யோசிச்சோம். அப்புறமா ஜெபம் பண்ண பிறகு சரி ஆரம்பிப்போம் தான் ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். மொதல் எபிசோட் போஸ்ட் பண்ணோம். எனக்கு வந்து ஃப்ராங்கா சொன்ன போனா நாங்க பேசின கண்டென்ட்ல வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஆனா அதோடைய அவுட்புட் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. நான் தலை என்னன்னா இது நல்லா இல்ல, அது நல்லா இல்ல, என் மண்டை நல்லா இல்ல, இது நிறைய நானே மார்க் போட்டுட்டு இருப்பேன். ஸோ ஆனாலும் செகண்ட் எபிசோட் பண்ணி போட்ட உடனே ஒரு 2-3 வீடியோ வந்து நம்ம சேனல்ல கொஞ்சம் வைரல் ஆயிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ அந்த 100K கிராஸ் பண்ணதான் ரொம்ப எந்துவா இருக்கும்ல. அதுவும் புதுசா எதுவுமே இல்லாம யாருக்குமே தெரியாம ஒரு சும்மா பீஸ் மேக்கர்ஸ் ஆரம்பிச்சு வர ஒரு அக்கௌண்ட்ல 100K மேல போகுதுன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. பண்ண உடனே எனக்கு பயங்கர ஓகே நம்ம பண்றது ஒர்க் ஆகுது, இதையே பண்ணுவோம், திரும்ப பண்ணுவோம்ட்டு பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அப்படிதான் பீஸ் மேக்கர்ஸ் ஆரம்பிச்சோம். பீஸ் மேக்கர்ஸ்ன்ற வார்த்தை எனக்கு எப்போ கிடைச்சதுன்னா, எனக்கு ஆண்டவர் இந்த சர்மன் ஆன் தி மவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பியாட்டிடியூட்ஸ் நிறைய ஸ்காலர்ஸ் சொல்லுவாங்க, நம்ம ஃபிலாசாபிக்கலி எவ்வளோ ஹெவியாக நீ பைபிளை விட்டு வெளியே எவ்வளோ ஹெவியாக எவ்வளோ நுவான்ஸ்டாக ஒரு தாட்டை நீ போட்டாலும் தே ஆர் சிம்பிளி ஃபுட் நோட்ஸ் டு தி சர்மன் ஆன் தி மவுண்ட். ஃபுட் நோட்ஸ்னால் ஒரு ரீசர்ச் பேப்பரில் வந்து நம்ம படிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து இதை பார்த்து எழுதுனேன்ட்டு ரெஃபரன்ஸ் போட்டிருப்பாங்க. எல்லாமே வந்து சர்மன் ஆன் தி மவுண்ட்ல இருந்தால் எல்லாரும் பிட் அடிச்சிருப்பாங்கன்னு இருக்கும். ஸோ ஐ ரியலி லைக் த பியாட்டிடியூட்ஸ். அது படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு இந்த பீஸ் மேக்கர்ஸ் ஏன் பிடிச்சுன்னா, இட்ஸ் கால்ட் சன்ஸ் ஆஃப் காட். எனக்கு இந்த பைபிள் கேரக்டர்ஸ்ல சில பேர் மேல எனக்கு ரொம்ப ஜெல்லஸா இருக்கும், பொறாமையா இருக்கும். அது என்ன கேரக்டர்னு சொல்றீங்களா? மோசஸ். ஓகே. ரொம்ப பொறாமையா இருக்கிற ஒரு கேரக்டர் மோசஸ். ஏன்னா ஆண்டவர் வந்து மோசஸை பார்த்து சொல்றாரு, நிறைய முறை சொல்றாரு என் ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் முகமா பார்த்து பேசுறேன்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சொல்லுவாரு உன்னால என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே சொல்லுவாரு நான் அவங்க மோசே கிட்ட நான் வந்து முகமா பேசுறேன்னு சொல்லுவாரு. நான் மண்டை இப்பதானே சொன்னீங்க பார்க்க முடியாதுன்னு, இப்ப முகமா பேசுறேன்னு என்ன அர்த்தம்? he's become friends with God. So இந்த மாதிரி எனக்கு இந்த மேன் ஆஃப் காட்னு சொல்றது வந்து எனக்கு அது வந்து உலகத்திலேயே என்ன கேட்டிங்கன்னா அதுதான் பெரிய டைட்டில். ஒரு தேவ மனுஷன் யாராவது கூப்பிடுறாங்கன்னா பிரசிடென்ட் இதெல்லாம் விட்ட என் பார்வையில் அதுதான் பெரிய டைட்டில். ஸோ எனக்கு இந்த சன்ஸ் ஆஃப் காட்ன்ற டைட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். Blessed are the peacemakers for they shall be called sons of God. ஸோ பீஸ் மேக்கர்ஸ்ன்னு அந்த வார்த்தையை நான் பிடிச்சிக்கிட்டு நான் பிரேம் கிட்ட சொன்னேன், இது நல்லா இருக்கா, சூப்பராக இருக்குடா. உடனே எனக்கு வார்த்தை கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு என்னன்னா இந்த டெக்னிக்கல் ஸ்டஃப்ல நான் கொஞ்சம் அப்சஸ்டா இருக்கிறதுனால இப்போ லோகோ என்னடா பண்றது, இப்போ லோகோ கிடைக்கலன்னா இந்த வார்த்தையை நான் டிஸ்கார்ட் பண்றேன். ஏன்னா அந்த மாதிரி தான் எல்லாமே ஒழுங்கா இல்லைன்னா நான் டிலீட் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், கரெக்ட்டா இருக்கணும். ஸோ லோகோ பத்தி தேடிட்டு இருக்கும் போது பீஸ்ன உடனே என்ன யூஸ் பண்ணுவாங்க, ஒயிட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த டவ்வுடைய ஐடியா வந்துச்சு. ஸோ ஒரு நாள் நான் ஆஃபீஸ்ல உக்காந்துட்டு சும்மா ஆஃபீஸ் வேலை பண்ணாம கொஞ்சம் வேற இந்த வேலை பண்ணிட்டு இருக்கும் போது இந்த டவ்வுடைய ஒரு லோகோ எனக்கு கிடைச்சது. எடுத்து அதை நான் சும்மா அதை போட்டோஷாப்ல டச் அப் பண்ணிட்டு இருக்கும் போது ஓகே எல்லாமே இட் கேம் டுகெதர். அப்பதான் வந்து சரி ஓகே பீஸ் மேக்கர்ஸ்ன்னு வைப்போம் அப்படின்னு வச்சுதான் ஆரம்பிச்சுதான் பீஸ் மேக்கர்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண சில வீடியோஸ்லாம் வந்து எனக்கு 100K வரைக்கும் ரீச் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலி அந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலாக இருந்துச்சு. அண்ட் தென் அந்த வீடியோ பார்க்குறப்ப வந்து
நான் வந்து நினைச்சே பார்க்கலப்பா, பட் ஆனா வந்து இந்த ஒரு வீடியோ வந்து செம வைரல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை ஏதாச்சும் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பிக்கப் ஆன வீடியோ வந்து வர்ஷிப் பத்தி பேசியிருந்தோம். ஓகே. வர்ஷிப் பத்தி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஜெனசிஸ்ல முத வந்து வர்ஷிப்ன்ற வேர்டு மென்ஷன் ஆகுறது வந்து ஜெனசிஸ் சாப்டர் 22:5 இருக்கும். அது எங்க இருக்கும்னா, ஏப்ரஹாம் வந்து அவங்க சர்வன்ஸ் கிட்ட சொல்லுவார், ஐசக்க பலி கொடுக்க போகும்போது சர்வன்ஸோட தான் போவாரு. ஆனா மலை கிட்ட வரும்போது அவங்க சர்வன்ஸ் கிட்ட சொல்லி, நீங்க இங்கே இருங்க, நானும் என் பையனும் போய் அங்க வர்ஷிப் பண்ணிட்டு வருவோம். இப்போ வர்ஷிப் உடனே இப்போ நம்மளுக்கு யூஸ்வலா வர்ஷிப் உடனே என்ன வரும் நமக்கு, பாட்டு பாடுறது. ஆனா இவர் வர்ஷிப் போய் பையனை போட்டு தள்ளுறதுக்கு போறாரு மேல. நான் இப்போ எனக்கு வந்து இது எப்படி வர்ஷிப் ஆகும்ட்டு யோசிக்கும் போதுதான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு வர்ஷிப்னா என்ன எப்படின்னு. ஸோ அதை நான் இப்போ பேசி போட்டிருந்தோம். வர்ஷிப்னா நம்ம கை தட்டுறது பாட்டு பாடுறதுன்னு ஆயிடுச்சு. ஆனா பைபிள்ல வர்ஷிப்னு முறை சொல்றது இங்க. அங்க ஏப்ரஹாம் என்ன பண்றாருன்னா, ஐசக் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்திலேயே எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா சொத்து, அவருடைய வைஃபையே விட்டு கூட அவர் ஐசக்னு சொல்லுவார். ஏன்னா 100 வயசுல பிறக்கிற பிள்ளை ஐசக். அத வந்து ஆண்டவர் கேட்கும் போது, அது ஆண்டவர் இவ்வளோ எனக்கு பிடிக்குமேன்னு அது கூட யோசிக்காம, ஒரு செகண்ட் தாட் இல்லாம அவர் வந்து பலிபீடத்து மேல வச்சுட்டு எதுவுமே சொல்ல மாட்டாரு பாருங்களேன். ஆண்டவருக்கு மறுபேச்சே இல்லை. ஐசக் அவ்வளோ பிடிச்சாலும் அங்க போய் பலிபீடத்து மேல வைக்கிறாரு. இதுதான் வந்து வர்ஷிப்னு ஆண்டவர் எனக்கு புரிய வச்சாரு. ஸோ உன்னுடைய நீ ரொம்ப விரும்புறியோ அதை உன்னால ஆண்டவர் கேட்கும் போது விட்டு கொடுக்க முடியுமா? அப்படி நம்ம விட்டு கொடுக்கும் போது என்ன காட்டுதுன்னா, இது இல்ல ஆண்டவர் என் வாழ்க்கையில பிரதானம் நீங்க தான். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட் இருக்கும்ல. நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா, எந்த டிசிஷன் எடுத்தாலும், ஒரு துணி போடுறோன்னா கூட நம்ம அது டிசிஷன் எடுக்கிறதுக்கு சில ப்ரையாரிட்டிஸ் வச்சிருப்போம். நான் என் வர்ஷிப்னு நான் எதை யோசிப்பேன்னா, எல்லா டிசிஷனுக்கும் அந்த ஃபைனல் சே வந்து ஆண்டவர். எதை தான் யோசித்தாலும் என் ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல டாப்ல இருக்கிறது வர்ஷிப். ஸோ அதை பத்தி நான் அந்த வீடியோல பேசி போட்டிருந்தோம். அதை போட்ட உடனே வந்து அது 100K இல்லை, நான் ஐ திங்க் இப்போ வந்து அது ஒரு 880K கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்பயே வந்து அதை 800K கிட்ட போயிடுச்சு. நான் ஆஃபீஸ்ல இருந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ரிஃப்ரெஷ் பண்ணும் போதெல்லாம் 10,000 20,000 ஏறிட்டே இருக்கு. நான் என்னடா ஆயிட்டு இருக்கு. ஏன்னா முறை லைக் சர்ப்ரைசிங்கா இருந்திருக்கும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். பட் ஆனா வந்து ஒரு ரீச் கிடைக்கிறப்போ வந்து உண்மையிலேயே வந்து ஹாப்பியா இருந்திருப்பீங்க. ஓகே, சோ இப்போ வந்து நீங்க ஸ்டார்டிங்ல பிரேமண்ணா கூட வந்து கண்டினியூ பண்ணீங்க அந்த ஒரு பாட்காஸ்ட். இப்போ வந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் கிரௌட் வந்து அதிகமாயிருச்சு. ஸோ அவங்கள வச்சு நீங்க வந்து பாட்காஸ்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ நிறைய காரியங்களை வந்து நம்ம நேயர்களுக்கு வந்து நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் வர்ஷிப் சீரிஸ் கூட வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ திரும்பவும் வந்து பிரேமண்ணா கூட வந்து பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா? ஐயா வந்தாருன்னா பண்ணலாம். ஐயா கூப்பிட்டு தான் இருக்கேன். ஐயா ரொம்ப பிஸியா இருக்காரு. ஓகே, சோ வந்து எதிர்பார்க்கலாம். ஷூர். பிரேம் வந்து கொஞ்சம் அவன் வேலை பிஸியா இருக்கிறதுனால, பிளஸ் அவனுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவனுக்கு இருக்குது. ஸோ ஹீஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் ஆஃப் தட். வி ஸ்டில் குட் ஃப்ரெண்ட்ஸ். we talk to each other sometime. Sometime in the future. ஓகே, சோ நேர்லயே நம்ம வந்து வர காலத்துல வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, சோ அவனுக்கு போய் மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க, சீக்கிரம் வாங்கன்னு மெசேஜ் அனுப்பி விடுங்க. ஓகே, சோ நீங்க வந்து